உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது பிரிக்கப்படாத தனது பாகத்தில் கட்டடம் கட்ட அனுமதி கோரி வழக்கு தொடுக்க முடியுமா? இது தொடர்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் உயர்நீதிமன்றம் ஜோனா பேகம் வர்சஸ் குலாம் முகமது ஷெரீப் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய வாதி கீழமை நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதிலே இது ஒரு கூட்டு குடும்ப சொத்து, சக கூட்டு உரிமையாளர் பிரிக்கப்படாத இந்த சொத்தை பொறுத்து ஏற்கனவே பாகப்பிரிவினை வழக்கு நிலுவையில் இருக்கின்ற சூழலில் இந்த கூட்டு சொத்தில் அவர் ஆக்கிரமிப்பு செய்து ஒரு பகுதியை அதிலே கட்டிடம் கட்ட முற்படுகிறார். ஆகவே அந்த கட்டிடத்தை அவர் கட்டக்கூடாதபடிக்கு எனக்கு ஒரு இடைக்கால தடை உத்தரவு வேண்டும் என்று சொல்லி சிபிசி ஆர்டர் 39 ரூல் 1 மற்றும் 2 கீழாக மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் கீழமை நீதிமன்றத்தில் பிரதிவாதிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்கப்படுவதால் வாதியானவர் உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறார். அங்கே விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் கூட்டு சொத்தின் ஒரு பகுதியை பிரத்யேகமாக இந்த பிரதிவாதி அவருடைய வசத்தில் வைத்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இது பாகப்பிரிவினை நடந்தாயிற்று என்றும் அவர் கூறுகிறார். ஆகவே பிரத்யேகமாக அவருடைய வசத்தில் இருக்கின்ற அந்த பாகத்தை பொறுத்து அவர் பிரிக்கப்படாத சொத்தாக இருந்தாலும் அதிலே அவர் கட்டடம் கட்டுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு என்று சொல்லி உயர்நீதிமன்றமானது தீர்ப்பளித்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.